அமெரிக்காவுடன் மலேசியா அண்மையில் கையெழுத்திட்ட வர்த்தக ஒப்பந்தம் நாட்டின் இறையாண்மையை பாதித்துள்ளது எனும் சில தரப்பினரின் குறை கூறல்களை பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று நிராகரித்தார். தேவை ஏற்படும் பட்சத்தில் அந்த ஒப்பந்தத்தை மலேசியா துண்டித்துக் கொள்ள முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் நலன்கள் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்ய அந்த ஒப்பந்தத்தை மூத்த அரசாங்க அதிகாரிகள் மிக கவனமாக மறு ஆய்வு செய்தனர் என்று மக்களவையில் அன்வார் தெரிவித்தார். பரஸ்பர வர்த்தக உடன்படிக்கை எனப்படும் அந்த ஒப்பந்தத்தில் அன்வாரும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கையெழுத்திட்டனர். அந்த ஒப்பந்தம் காலனித்துவ தன்மையை கொண்டதாக இருப்பதால் அதனை ரத்து செய்யும்படி மாச்சாங் நாடாளுமன்ற உறுப்பினர் வான் அமாட் ஃபைசால் வான் அமாட் கமால் கோரிக்கை விடுத்திருந்தார். அவரின் அந்த கோரிக்கைக்கு பதிலளித்த அன்வார், எல்லா வர்த்தக உடன்படிக்கைகளிலும் வெளியேறுவதற்கான ஒரு விதிமுறை இருக்கும். அதே போன்ற ஒரு விதிமுறை இந்த ஒப்பந்தத்திலும் உள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டினார். அமெரிக்காவிடமிருந்து நமக்கு முதலீடுகள் தேவைப்படுகின்றன. அதற்காகத்தான் அதில் கையெழுத்திட்டோம் என்று அவர் கூறினார். அதற்காக தாம் வருந்தவில்லை என்றும், அரைகுறையாக தெரிந்து கொண்டு பேசுவது பிரச்சனையைத்தான் உருவாக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். நல்ல விஷயங்களை கூட ஏற்றுக்கொள்வதற்கு சிலருக்கு மனம் வருவதில்லை என்று அவர் குறிப்பிட்டார். புத்ராஜயாவின் அரச தந்திர சாதுரியத்தை வாஷிங்டனும் மதிக்கிறது, பெய்ஜிங்கும் மதிக்கிறது. ஓரிரு நாட்களுக்குள் அமெரிக்காவுடனும் சீனாவுடனும் நமது அரசாங்கம் ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளன என்று அன்வார் சுட்டிக்காட்டினார். உலக விவகாரங்களில் நடுநிலையை பேணிக்கொண்டு சுதந்திரமாக நடந்து கொள்ளும் மலேசியாவின் ஆற்றலை இது பிரதிபலிக்கிறது என்றும் அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.